பரிசுத்த திருத்துவ தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர பலிகள். மத்தேயு 13 மற்றும் 14 அதிகாரம். நல்ல நிலத்தில் விழுந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தர வழிநடத்துகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிறதற்கு காதுள்ளவர்களாக எங்களை உருவாக்குகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு எங்களுக்கு அருளுகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை உடையவர்களுக்கு கொடுத்து பரிபூரணம் அடைய செய்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். காண்கிறவர்களாகவும் கேட்கிறவர்களாகவும் உணர்ந்து கொள்ளுகிறவர்களாகவும் இருக்கும்படி எங்களிடத்தில் சத்தியத்தை பேசுகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தை உணர்வடைய செய்து ஆரோக்கியமடைய செய்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்கவும் காணவும் எங்கள் காதுகளையும் கண்களையும் பாக்கியமடைய செய்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகம் தீர்க்கதரிசிகளுக்கும் நீதிமான்களுக்கும் கிடைக்காத பாக்கியத்தையும் நன்மையையும் எங்களுக்கு கொடுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு உணர்வடைந்து வசனத்தை இருதயத்தில் வைத்து காத்து கொள்ள பலப்படுத்துகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு வேர்கொண்டு நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க செய்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரலடையாதபடி காக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இல்லாதபடி வசனத்தை கேட்டு பலன் கொடுக்க செய்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தர செய்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக பரலோக ராஜ்யத்தை கற்றுக் கொடுக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்கும்படிக்கு கட்டளையிடுகிற நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். கடுகு விதைக்கு ஒப்பாக பரலோக ராஜ்யத்தை கற்றுக் கொடுக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். புளித்த மாவுக்கு ஒப்பாக பரலோக ராஜ்யத்தை கற்றுக் கொடுக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தம் வாயை உவமைகளால் திறந்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவைகளையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடும்படிக்கு தம்முடைய தூதர்களை அனுப்புகிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிக்கும்படிக்கு செய்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாக பரலோக ராஜ்யத்தை கற்றுக் கொடுக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக பரலோக ராஜ்யத்தை கற்றுக் கொடுக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாக பரலோக ராஜ்யத்தை கற்றுக் கொடுக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாக எங்களை வேதவாரனாக மாற்றுகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியம் உண்டாக்கும்படி ஞானமும் பலத்த செய்கைகளும் செய்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கும்படிக்கு சீஷர்களுக்கு எங்களுக்கு கட்டளையிட்ட ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கும்படி கட்டளையிட்ட இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நடுக்கடலில் எதிர்காற்றினால் அலைகளில் அலைவுபடுகிற படவிலிருக்கிற சீஷர்களிடத்தில் கடலின் மேல் நடந்து வந்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று எங்களிடத்தில் பேசுகிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம்.
மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று பணிந்து கொள்ள பாத்திரராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட யாவரும் சொஸ்தமாகும்படி விடுதலையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம்.